பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஐஆர் விண்ணப்பங்களை ஒப்படைப்பதற்கான தேதியை டிசம்பர் 11ஆம் தேதி வரை தேர்தல் ஆணையம் நீட்டித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது எஸ்ஐஆர் பணிகளுக்கான காலம் மேலும் ஒரு வாரத்துக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் டிசம்பர் 4ஆம் தேதி வரை இந்த எஸ்ஐஆர் பணிகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த எஸ்ஐஆர் விண்ணப்பங்கள் தற்போது 11ஆம் தேதி வரை வழங்கலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதாவது 4ஆம் தேதி இறுதி தேதியாக இருந்தது. மேலும் ஒரு வாரத்துக்கு நீட்டிக்கப்பட்டு தற்போது டிசம்பர் 11 வரை பொதுமக்கள் வாக்காளர் பட்டியல் சேர்ப்புக்கான அந்த விண்ணப்பங்களை வழங்கலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஏற்கனவே டிசம்பர் 9ஆம் தேதி அன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது இது டிசம்பர் 16ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 14ஆம் தேதி வெளியிடப்படும் என்று புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பாக 12 தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் தேர்தல் ஆணையம் அறிக்கையை அனுப்பியிருக்கிறது. அதன் அடிப்படையில் 4ஆம் தேதி வரை இந்த எஸ்ஐஆர் பணிகள் நடைபெறுவதாக இருந்தது. தற்போது 11ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அதாவது பொதுமக்கள் பெற்ற விண்ணப்பங்களை 11ஆம் தேதி வரை வழங்கலாம். 12 முதல் 15 வரை 3 நாட்கள் இந்த வரைவு பட்டியல் தயாரிப்பு பணிகள் நடைபெறும். அதன் பிறகு டிசம்பர் 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். இந்த பணிகள் முடிந்த பிறகு இறுதியாக பிப்ரவரி 14ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று புதிய அறிவிப்பை தற்போது தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்புகள் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கும் தலைமை தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கிறது. ஜெனிஃபர்.